அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியாவை வச்சு பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டை இன்னொரு பக்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் ரெண்டாவது பிளான் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பொண்ணு இப்போ தானே ரிப்போர்ட்டராக இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம சில காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பக்காவாக பிளான் போடுறாரு. ஏன் அப்படின்னா, இனியாவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தாயுமே அமைதியாக இருக்க மாட்டாங்க. இனியாவை கிட்னாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பிளாக்மெயில் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க வேறு ஆப்ஷனே இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டை விட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் யோசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளான் ஒர்க் ஆகலைன்னா தான் இந்த வேலை அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அதுக்காக கோபியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. சார் வணக்கம், நான் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆம்பிஷன். அதுக்கு இப்போது உங்கள் ஒய்ஃப் வச்சுருக்கிற ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டு தான் கரெக்டான பிளேஸாக இருக்குது. அதை சுற்றி நிறைய பிளேஸில் நான் விசாரிச்சுட்டேன். அந்த இடம் எதுவுமே சேல் இல்லை, பிளேஸ் சூட்டபுளாக இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் உங்கள் ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டை நான் கேட்டுட்ருக்கேன். ஆனால் அவங்க கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பேசி எப்படியாச்சும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுக்கணும். அதோட மதிப்பு எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை விட நான் டபுள் மடங்காக கொடுக்க தயாராக தான் இருக்கேன். ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பணம் பெருசு இல்லை, என்னோட கடின உழைப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இதை எக்காரத்தை கொண்டு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க. நீங்கள் தான் பார்த்து பேசி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. கோபி சார், நீங்கள் அது இடம் எவ்வளோ ரேட் போகுமோ அதை விட அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லியுமா பாக்கியா ஒத்துக்கல. கண்டிப்பாக நான் பாக்கியா கிட்டே இது விஷயமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி அவருக்கு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம ஈஸ்வரி கிட்டே பேசுகிறாங்க. அம்மா, பாக்கியா எப்போவுமே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்க பசங்க இனியா அப்படிங்கிற அவங்களோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாள். அவளுக்கு பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியுமோ அதை விட பல மடங்கு அவளோட ரெஸ்டாரண்ட்டை விற்றுட்டா லாபமாக வரப்போகுது. அதை வச்சுட்டு அவள் ஃபேமிலியை பார்த்துக்கலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி என்ன கோப்பி சொல்கிற, இந்த மாதிரி யாருன்னா பணம் போய் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கொடுக்க தயாராக இருக்காங்கம்மா. யாரோ சுதாகர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் செந்திலுக்கு தெரிஞ்சவர் போல் இருக்குது. அவர் நம்ம ஈஸ்வரியோட ரெஸ்டாரண்ட்டை கேட்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கியாவுக்கு நிறைய அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பாக்கியா இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாமா. நீங்கள் தான் பேசி பாக்கியாவை கன்வீனியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, ஈஸ்வரி கேட்டு நம்ம பாக்கியா அக்செப்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஈஸ்வரிக்கு சரியான பதிலடியை கொடுக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.